எக்ஸ்போர்ட்டில் பையர்ஸ் வந்து சில நேரங்களில் ரொம்ப குறைவான விலைக்கு பொருள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பையர் வந்து மிக குறைந்த விலைக்கு கேட்குறது அப்படின்றது வந்து பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். என்ன இப்படி கேட்டுட்டாரு, நம்ம கோட் பண்ண ரேட்டுக்கும் அவர் கேட்குற ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் மனசு விட்ருவாங்க. அப்படி மனசு விடக்கூடாது. நம்ம எப்படி அவர் கேட்ட ப்ரைஸும் நாம் சொன்ன ப்ரைஸும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலோட குவாலிட்டி அல்லது நம்ம பொருளோட குவாலிட்டியை வந்து நாம் எடுத்து சொல்லணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நமக்குன்னு சில சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா, ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கலாம், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கலாம், 2 நாட்டுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கலாம். அதனால் பையருக்கு அங்கே இம்போர்ட் டியூட்டி வந்து கம்ப்ளீட்டாக வேவர் ஆகலாம். அந்த நாட்டில் நான் வந்து சரியோட ஆர்ஜின் தரேன், நீங்கள் இதை காமிச்சு டியூட்டி வந்து வேவர் பண்ணிக்கங்க அப்படிங்க மாதிரி பேசலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்த்து பேசணும். மூணாவது பேக்கிங். நம்ம வந்து எந்த மாதிரி சூப்பராக பேக் பண்ணுறோம். பேக்கிங் இஸ் எ சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, அவங்க பேக்கிங் எப்படி இருக்குது, எங்கள் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதுல வந்து எடுத்து சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் சொல்லியும் அவர் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா, அதுக்கடுத்து இன்கம் டேர்ம்ஸில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு பேசலாம். அவர் சிஐஎஃப்ல கேட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் வந்து ஷிப்பிங் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சிஹெச்கிட்ட நீங்கள் பார்கன் பண்ணி பார்த்துக்கங்க, நான் எஃப்ஓபி கொடுக்குறேன், எஃப்ஓபி நான் இந்த ரேட்டுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா அந்த டேர்ம்ஸை மாற்றும் போது அவரும் அதை கொஞ்சம் யோசித்து கால்குலேட் பண்ணுவார். ஸோ அது இல்லை அப்படின்னா, அவர் கேட்குற விலைக்கு நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாருன்னா கொடுக்க முடியும்னு தோணுச்சுன்னா, சரி ஓகே, இதே ப்ரைஸ் ஓகே, ஆனால் வந்து குவான்டிட்டி எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் கேட்கலாம். ஸோ இப்படி நம்ம பேசும்போது பையர் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிடுவார். இதையும் தாண்டி கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா, பேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கலாம். அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டியை குறைக்கக்கூடாது. பேக்கிங்கில் மட்டும் நான் கொஞ்சம் வழக்கமாக யூஸ் பண்ணுற பேக்கிங்கை விட கொஞ்சம் லோ குவாலிட்டி பேக்கிங் பண்ணுறேன், இது உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி பையர்கிட்ட கேட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்கில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். இது போக மறைமுகமாக நமக்கு சில லாபம் இருக்கும். என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரோட் டேப் இதை பற்றிலாம் பையர்கிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம கணக்கு போடுவோம் இல்லைங்களா, டியூட்டி ட்ராபேக் இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கடுத்து நம்ம யூஎஸ்டியில் வந்து பில் பண்ண போகிறோம், இன்வாய்ஸ் பண்ண போகிறோம்னா அதனோட ட்ரெண்டு எப்படி போயிட்டுருக்குது, நம்ம பணம் வரும்போது யூஎஸ்டியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்றத பார்த்து அதில் ஒரு லாபம் இருந்தது அப்படின்னா, சரி அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நாம் பையர்கிட்ட வந்து பேசி நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து கண்ணியமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பையர் ரொம்ப கம்மியாக கேட்குறாரு, நான் சொன்ன முந்தின பாயிண்ட்ஸ் எதுக்குமே பையர் ஒத்துக்கலை, இந்த ப்ரைஸுக்கு நமக்கு வந்து பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணால் லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி சொல்லணும்னா, சார் நீங்கள் கேட்குறது புரியுது, நீங்களும் இதை வச்சு லாபம் சம்பாதிக்கணும், பட் ஆனால் இந்த விலைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். இல்லை நான் என்ன பண்ணணும், ப்ராடக்டோட குவாலிட்டியில் வந்து கை வைக்கணும். ஸோ குறைவான குவாலிட்டியை கொடுக்குறது வந்து எங்கள் கம்பெனி பாலிசி வந்து கிடையாது, நாங்கள் அப்படி கொடுக்கவே மாட்டோம். ஸோ அப்படி கொடுத்து உங்களோட பேரும் அந்த நாட்டில் கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது பிஸ்னஸ் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னோடய தரத்தை குறைச்சிக்கிட்டு இந்த ரேட்டுக்கு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சரின்ட்டு போயிடுவார். போனால் கூட நீங்கள் சொன்னது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க எவ்வளவு தூரம் வந்து குவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட ஏற்படலாம். சில நேரங்களில் சில எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதுக்கு ஏன் போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா புதுசாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே எந்த மாதிரி ட்ரெண்டு போகுது, மக்கள் எந்த மாதிரி பொருளை விரும்புகிறாங்க, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் எப்படி நடக்குது, அதை பற்றி நமக்கு கொஞ்சம் பிடிபடும் இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே நுழைஞ்சிடணும் எப்படியாவது. அதுக்கு நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருந்தால் கூட போதும். ஒரு ஆர்டர் பண்ணி பார்ப்போம், 2 ஆர்டர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வேறு ஏதாவது பையரை வந்து நம்ம தேடி பிடிச்சி அவருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு சப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து இதை ஒரு என்ட்ரி டிக்கெட்டாக வந்து நம்ம நினச்சி உள்ளே போகிறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஸோ நஷ்டத்துக்கு பண்ண வேண்டாம், குறைஞ்ச லாபத்துக்கு ஒரு நாட்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஐடியா. லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு டீல் வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அதான் பாயிண்ட்.